ஓம் சாந்தி. கூட்டெழுத்துக்கள்னா ஹிந்தியில் என்ன சொல்லணும்? சன்யுக்தா அக்ஷர். அக்ஷர்னா எழுத்து. சன்யுக்தா அக்ஷர் கூட்டெழுத்து. முத எழுத்து இந்த இது பார்க்குறோம். இக்கு கா கான்னு மாறி இருக்கு. இப்போ வேர்டு பார்க்குறோம். பக்கா. பக்கானா பழுத்த அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முத கால ஈக்கு ரிப்பன் கால. அடுத்து ரெண்டாவது கா 2D கா வருது. முன்னாடி மானா போடுறாங்க. மா போட்டு இன்னு 2 சொல்லி நா போட்டா இன்னுன்னு வாசிக்கணும். மக்கன் வெண்ணெய். அடுத்தது ரிப்பன் கால பாதி சேத்தா. முன்னாடி எழுத்து வானா போட்டிருக்காங்க. இது எப்படி வாசிக்கணும்? வக்து. வக்துனா சமயம். அடுத்தது இக்கும் ரா. இந்த 2 எழுத்தும் பக்கத்துல பக்கத்துல வருதுன்னா எப்படி வாசிக்கணும்? இந்த இக்கு முழு எழுத்தா எழுதிடணும். இந்த ராக்கு பதில லெஃப்ட்ல கோடு போட்டு இப்படி எழுதிடணும். இந்த 2ம் ஜாயிண்ட் ஆகுறப்ப இது மாதிரி மாறிடும். வக்ர அப்படின்னு ஒரு வேர்டு. இக்கு முழு எழுத்து எழுதியிருக்கு. கீழே ரா சொல்லணும். வக்ர அப்படின்னா கோணல். அடுத்து ரிப்பன் காலைக்கும் லாவும் சேர்த்தோம்னா இப்படி எழுதணும். இதுல வார்த்தை ஷூ இக் ல. சுக்ல அப்படின்னா வெளுப்பு. சுக்ல. அடுத்து இக்கும் முத தாவும் சேர்றப்ப இப்போ பக்தின்னு வருது அப்படின்னா பாரத்துக்கு வர்ற பா போட்டிருக்கு. இக்கு போட்டு தீ எழுதுறப்ப குரில் தீங்கிறனால அந்த இக்கையும் சேர்த்து இப்படி போடணும். பக்தி. பக்தி அப்படின்னா பக்தி தான். அடுத்து இந்த இக்கும் இந்த ஷா புஷ்பத்துக்கு வர்ற ஷாவும் 2ம் சேர்ந்த எழுத்து தான் இது. இந்த ஷா. இந்த த ஷா. திறமை. தஷ. தஷ அப்படின்னா திறமைசாலி. தச. அடுத்து 2D கா. இதெல்லாம் இப்ப இக்கு போட்டிருக்காங்க. அப்ப எப்படி எழுதணும்? 2 போட்டு முட்டையும் போட்டுறணும். அப்பதான் இக்குன்னு அர்த்தம். இது கூட என்ன எழுத்து எழுத போறோம்? தா எழுத்து. 2 சேர்த்து எழுதுறப்ப ஒரு வார்த்தை. தான் முன்னாடியே ஒரு வார்த்தை. த இக்கு இத்து. தக்து. தக்துனா சிம்மாசனம் சிங்காதனம். சிங்காசனம்னு சொல்றோம்ல அதான். இது ரெண்டாவது 2D கால இக்கு எழுதியிருக்கு. பக்கத்துல யா எழுத்து வர்றப்ப முன்னாடி முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கிய. இப்போ நம்ம கூட்டெழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம். என்னென்ன வார்த்தைகள் படித்தோம் சொல்லி பார்க்கலாமா? பக்கா பழுத்த. மக்கன் வெண்ணெய். வக்து சமயம் நேரம் வக்து. வக்ர கோணலான. வக்ர புத்தி சொல்லுவாங்கள்ல, கோணலான புத்தி. சுக்ல வெளுப்பு வெண்மை. சுக்ல. பக்தி. பக்தினா பக்தி தான். தஷ திறமை. தக்து சிம்மாசனம் இல்லாட்டி சிங்காசனம். முக்கியனா முக்கியமான. எல்லாரும் இன்னொருக்கா சொல்லி பாருங்க. எல்லா எழுத்துக்களையும் திரும்ப எழுதி பாருங்க. फिर मिलेंगे। हिंदी पे सलाम पढ़ने वाले सभी भाई बहनों को शुक्रिया।